1999 2001 கூட்டணி வச்ச போது திரு கருணாநிதி குறிப்பிடுறார். 23/6/1999 முரசொலியில் 6ஆம் பக்கம். அதாவது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அமைச்ச பிறகு அப்ப முரசொலியில 6ஆம் பக்கத்தில் 23/6/1999 வருது. சிறுபான்மை மக்களிடம் பாஜக பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான். பொய்யான பிரச்சாரம் செய்கிறார்கள். அதற்கு ஈடு கொடுத்து விட்டு அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களாகிய உங்களுக்கு இருக்குன்னு சொல்றார். யாரு? கருணாநிதி சொல்றார். அப்பா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சின்னு தலைவரை குறிப்பிடாரு. ஏன் நாங்க கூட்டணி வச்சா தவறா பேசுறீங்க? இதை நாங்க சொல்லல. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் அவருடைய கட்சி பத்திரிகை முரசொலியில 23/6/99 அன்று வந்த செய்தி. அதே போல எப்பொழுது பார்த்தாலும் அடிமை என்று சொல்லுகிற நீங்க தாங்க அடிமை. 2011 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. அப்பொழுது அந்த காலகட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அப்ப சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அண்ணா அறிவாலயத்தில் முதல் மாடியில கலைஞர் தொலைக்காட்சியில் முறைகேடு தான் சிபிஐ ரெய்டு நடந்தது. கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை, மேல் தளத்தில் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் நடக்குது. அங்க சிபிஐ ரெய்டு, கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. இப்படி மிரட்டி பணிய வைத்து அடிமையாக இருந்தது திமுக. அண்ணா திமுக அப்படி அல்ல. அதே போல வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய நிர்வாகி மீது வழக்கு போடுவது. சிந்திச்சு பாருங்க. இந்த 4ஆம் தேதி திரு ஸ்டாலின் அவர்கள் 2011 கொளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறார். அந்த தேர்தலில் முறைகேடு நடந்ததாக அப்போ போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் வழக்கு தொடர்றார். அந்த வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி ஒரு பத்திரிகையாவது ஒரு ஊடகமாவது வெளியிட்டாங்களா? சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக பற்றி நேற்றைய தினம் நேற்றைக்கு முன்தினம் பத்திரிகையில போடுறீங்க. ஆனா ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் 2011 சட்டமன்ற தேர்தலிலே கொளத்தூர் தொழிலே போட்டியிட்ட அவரை பற்றி விசாரணை வருகின்ற பொழுது எந்த ஊடகம் எந்த பத்திரிகையும் வெளிப்படுத்தல. 2 மணி நேரம் வாதம் நடந்திருக்குது. மீண்டும் நாளை தினம் 11ஆம் தேதி வர இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். ஆக ஊடகம் மூலம் பத்திரிகை மூலம் தர்மத்தை நீங்கள் நாட வேண்டும். பத்திரிகை என்பது ஒரு நடுநிலையா இருக்க வேண்டும். வேண்டுமென்று திட்டமிட்டு அண்ணா திமுகவை அவதூறு செய்தியை வெளியிடுவதை நிறுத்தி விடுங்கள். ஏன் மிரட்டுறாங்களா? பயமா இருக்க மாட்டேங்குது பத்திரிகை ஊடகத்துக்கும். ஏன்னா திரு சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தையும் அங்க இருக்கிற சாக்கடை தண்ணி ஊத்திட்டாங்களே, அதுபோல இந்த ஊடக நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்கள் மீதும் பத்திரிகை நடத்துகின்ற உரிமையாளர்கள் வீட்டிலையும் ஏதாவது மலத்தையும் ஏதாவது சாக்கடை தண்ணி ஊத்திடுவான்னு பயமோ என்னமோ. 4ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. அந்த வழக்கை பற்றி எந்த ஊடகமாவது எந்த பத்திரிகையாவது செய்தி வெளியிட்டீங்களா? சிந்திச்சு பாருங்க. எங்கள் மீது எவ்வளவு வழக்கு போட்டீங்க, உங்கள மீது வழக்கு வந்து விட்டதெல்லாம் சந்திங்க.